நான் நாகதுர்கா. முதல்ல டீசருக்கு, ப்ரோக் பாய் சாங்க்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ், லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த சேம் லவ் ஃபார் த ட்ரைலர் அண்ட் மூவி ஆஸ் வெல். This film is going to release on 10th July worldwide. So we need your blessings so much. Please do watch and get ready to fall in love with Love O Love. Thank you. தனுஷனுடைய சகோதரி மகன் என்பதாலோ கஸ்தூராஜாவுடைய பேரன் அப்படின்றதுனாலோ அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கு தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறதுனால அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பையனுடைய திறமை. இந்த திறமையை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் பவிஷ். அதே மாதிரி இன்றைக்கு பார்க்கும்போது அவர் இன்றைக்கு உள்ள சினிமா கலைஞர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 படம் நடித்து முடித்த உடனேவே அவங்கள பாதி பேரை பிடிக்க முடியறதில்லை. அப்படி ஒரு கனம் எங்கேருந்தோ அவங்க தலை ஏறிடுது. அந்த கனம் கொஞ்சம் கூட ஏறாமல் இந்த பையனை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அவர் அப்படி தான் இருக்கார், அவரும் சந்தேகம் இல்லை. அந்த இன்றைக்கு இருக்கின்ற இதே நிலையில் தொடர்ந்து பழகுன்ற தன்மையை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப துடிப்போடும் ஒரு சிலிர்ப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு காதல் காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்களை பற்றியெல்லாம் பேசணுன்னா இன்னொரு 1 மணி நேரம் பேசலாம். ஏற்கனவே சரவணன் சொல்லிட்டார், மேடையில் 24 பேர் இருக்காங்க, 2 நிமிஷம் பேசினா கூட 48 நிமிஷம் ஆகிடும். அதனால் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பவிஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் விக்னேஷ்க்கும் தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. இந்த படம் ஒரு அதிசயமாக நீங்கள் ஓடிடியெல்லாம் விற்றுட்டுலாம் ரிலீஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் சமீப காலத்தில் நாங்கள் கேள்விப்படாத விஷயம், அது நடந்திருக்குது. அதுவே ஒரு பெரிய நல்ல பிரேக் சைன். அது டைரக்டர் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணார். மகேஷை பற்றி பெருமையாக நிறைய வாட்டி தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த படம் பெரிய வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளோடும் வியாபாரம் ஒரு படம் பார்த்து வாங்கிட்டாங்கன்றதே நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு அது அருமையான விமர்சனமாக எடுத்துக்கலாம். அனுபவமாக வந்திருக்கு. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோ பவிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஒரு வேண்டுகோளும், நீங்களாவது தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நடிகனாக நீங்கள் மாறணும். ஷேரில் படம் பண்ணுங்க, தயாரிப்போட புரிந்துணர்வோட படம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சினிமாவை கரைச்சி குடிச்சு PhD வாங்கினவங்க எல்லாருமே, தாத்தாலிருந்து பாட்டியிலிருந்து அவ்வளோ பேருக்கு எல்லாமே தெரியும். அதனால் முறைப்படி திட்டமிட்டு நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட் பண்ணுற நடிகனாக நீங்கள் வளர்ந்து சினிமாவில் பெரிய ஒரு இடத்தை சாதிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறேன். லவ் ஓ லவ் ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்தோம், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு ஜென்சி கிட்ஸுக்கான படங்கிறது டோட்டலாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லா தெரியுது. ஹீரோ பவி ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரொம்ப ஃபைட் பண்ணி ரொம்ப டான்ஸாக சரி ஃபைட்டு அந்த எமோஷன்ஸ்க்காக ரொம்ப பண்ணியிருக்காரு. ஸோ தொடர்ந்து பல படங்கள் வெட்டி கொடுக்கணும். அது அந்த சினிமா என்னைக்காக வரவேற்று கொண்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு படத்துக்கு எப்படி ஒரு சாங்கும் ஒரு ஆர்ஆரும் எப்படி இம்பாக்ட்டுங்கிறத எங்கெங்கே வேக வரும்போது எங்கேயும் பூஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்ட்டாக மியூசிக் டைரக்டர் பாக்ஸன்ஸ் குரூப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த ஸ்டேஜில் தயாரிப்பு சங்க சார்பாக அவர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படங்களை தான் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பிலோ 10 crores கீழே எடுத்த படங்களை தான் பெரிய வெற்றி கொடுக்குது. அந்த வெற்றி தான் தமிழ் சினிமான்னு ஒரு உண்மையான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் உங்களுக்கு. ஏன்னா அதுலேருந்து பல டெக்னீஷியன்ஸ்கள், பல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், பல டைரக்டர்ஸ்கள், பல எல்லாருமே வெளியே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு வெற்றி கிடைக்கும் போது அவங்களுக்கு பெரிய ரெகக்னைஸாக கிடைக்கும். அதனால் இந்த படம் வெற்றி பெற எனது மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புருஷன் ரஃபாக இருந்தால் ஒய்ஃப் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், இல்லை ஒய்ஃப் ரஃபாக இருந்தால் புருஷன் சாஃப்டாக இருக்கணுன்றது ஒரு நல்ல ஊமை போல் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் இட்ஸ் பெஸ்ட் காம்பினேஷன். அதே மாதிரி தினேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன். தினேஷ் அவர் நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணுறவர் தான். அவர் ப்ரொடியூசருக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட் பண்ணவர். வண்ணாரப்பேட்டைக்கார் தான் அவர், லோக்கல் மேன் தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். தினேஷ், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது, மியூசிக் ஃபெஸ்டிவல், கிராமி அவார்ட் மாதிரி எதுவும் பண்ணலை, நீயும் தனஞ்சயன் எடுத்து பண்ணு, நான் உனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பாக செய்யணும் தினேஷ். தனஞ்சயன் நீங்களும் செய்யணும். அதுக்கு பேர் மியூசிக் காலேஜ், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணணும். ஏன்னா உங்களால் முடியும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு அனுபவம் இருக்குது. எனக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மரியாதைக்குரிய டைரக்டர் சுப்பிரமணியம் அங்கே இருக்கார். அவர் எனக்கு தனுஷ் அவர்கள் திருடாத்திரை படத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காட்டுறார். எங்கள் டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுறார். போடும்போது மன்மதராசா பாடல் பார்த்தா நல்லா இருந்துச்சு. அப்புறம் வண்டார் குழலி அக்கா பொண்ணு டோய் அந்த பாடல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம், அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் வந்துச்சு.
அந்த ஒவ்வொரு பாடலும் நான் கேட்கும்போது என் மனசுக்குள்ளேயும் என்னுடைய உடம்புக்குள்ளேயும் என்ன ஒரு அதிர்வு இருந்துச்சோ அதே போல் இப்போ இந்த லவ் அண்ட் லவ் இருக்கு. ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் தனுஷை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி நான் பவிஷை பார்க்குறேன். இப்போ அப்படியே ரியலியா நான் எனக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அனுபவத்தை நான் கொட்டுறேன். நான் இங்கே அதே ஒரு ரியாலிட்டியை நான் இங்கே பார்க்குறேன். ஸோ பவிஷ், காட் வெரி குட் லைஃப் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து செல்வராகவன் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு இவர் இங்கே வரணும்னு ரொம்ப போராடினார். கடுமையான காய்ச்சல் அவருக்கு. பல தடவை அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அம்மா வர முடியல, அம்மா வர முடியல. பவிஷோட அம்மாவுக்கு ரொம்ப ஆதங்கம், அண்ணன் வரணும் அப்படின்ட்டு. அவர் உண்மையிலேயே வர முடியல. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தனுஷ் வந்து தனுஷுடைய மோல்டு தான் அவர். பவிஷுங்கிறவர் தனுஷுடைய மோல்டு. அவர் தான் உருவாக்கினார், அவர் எல்லாம் பண்ணார். அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த படம் ஓடிடுச்சு. அடுத்த படமும் நான் ஒரு படம் எடுத்தேன், ட்ரீம்ஸ்னு ஒரு படம். ஏன்னா அறிமுகப்படுத்துறது மட்டுமோ, வாய்ப்பு கிடைக்கிறது மட்டுமோ சினிமா அல்ல. சினிமாவில் நிலைக்க முடியாது. தன்னைத்தானே வளர்த்துக்கணும். தனுஷ் வந்து அன்னைக்கு ஒரு நாள் நான் என்ன சொன்னேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஒரே அட்வைஸ் தான், தம்பி உன் டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஷாட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வர சொல்கிற நேரத்துக்கு நீ போயிடு. அது இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நான் அந்த படத்தில் ஏவிஎம்மில் ஒரு இடத்துல சன்ரைஸ் ஷாட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ நீ வந்துடுவியா அப்படின்னு. வந்துடுவேன்ப்பா அப்படின்னாரு. வீட்டுக்கு போனோடனே அந்த ப்ரோக்ராம் மாறிடுச்சு. ஒரு 10-11 மணிக்கு மாறிடுச்சு. நான் ப்ரொடக்ஷனில் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். காலையில் வீட்டில் எழுந்து பார்த்தாக்க குழந்தைய காணோம், பவிஷை காணோம். என்னடான்னா, அப்பா இங்கே காலையில் 5 மணிக்கு வர சொன்னாரேன்ட்டு அங்கே கிரவன்லேயே படுத்துக்கிட்டு ஏவிஎம்லேயே இருந்துட்டான். அதுதான் தனுஷ். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்டையும் இருக்கணும் பவிஷ். வாங்க. இவர் வந்து எங்கள் வீட்டிலையே ஒரு ஸ்பெஷல். என்னுடைய ஒய்ஃப் விஜயலட்சுமிக்கு செல்வராகவன் ஸ்பெஷல். இதை மாற்றவே முடியாது. இவங்க அம்மா டாக்டர் விமலகீதா எனக்கு ஸ்பெஷல். இவர் அவங்களுக்கு முதல் குழந்தை, அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல். முதல் பையன் செல்வராகவன், முதல் பேரன் பவிஷ். இந்த விதத்தில் 2 பேருமே எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஸ்பெஷல். ஹார்ட் ஒர்க். எப்படா இவன் இவ்வளோ பண்ணான் அப்படிங்கன்னு மலைக்க வச்சிட்டான். இந்த 3 சாங்குலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷும் அப்படி தான் பண்ணார். தொழிலுக்காக எதையும் சொல்வது. தனுஷ் வந்து அவ்வளோதாங்க. ஒரு படம் துள்ளுபோத இளமை முடிஞ்ச உடனே காதல் கொண்டேன்ல செல்வராகவன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அவரை. காதல் கொண்டேன் முடிஞ்ச உடனே சுப்பிரமணிய சிவா எடுத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனாக்கா அவர் ஹீரோன்னு மோல்டு பண்ணதே சுப்பிரமணியம் சிவா தான். அந்த திருடா திருடிங்கிற படத்தில் மன்மதராசாங்கிற பாட்டு இல்லைன்னா அவருடைய கெரியர்லேயே ரொம்ப பெரிய படம். அவர் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டார். அவர் யாருமே வளர்க்கல. அது மாதிரி பவிஷ், உங்களை நீங்களே வளர்த்துக்கணும். அப்படி தான் வளர்த்துக்கிறோம். நாங்கள் யாரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணாரும் கேட்குறதில்ல. அதனால நம்ம அட்வைஸ் பண்ணாமலே இருந்துக்கிறது. இவருக்கு என்ன சொல்கிறது, என்ன சொல்லிக் கொடுக்குறது? அந்த நீக்குங்கிற படம் பண்ணதிலிருந்து ராத்திரியும் பகலுமா பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கார். எங்கன்னா கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போகிறார், எங்கன்னா ஃபைட் கிளாஸுக்கு போகிறார், எங்கன்னா ஷூட்டிங் போகிறார். எனக்கு ரொம்ப எது பெருமை தெரியுமா? ஒரு படம் இப்போ தான் பூஜை போட்ட மாதிரி இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பூஜை போட்டாங்க. பார்த்தா டக்குன்னு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிற்குது. இப்படியெல்லாம் படம் எடுத்தால் சினிமாவில் நஷ்டமே வராதுங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய பெருமை எனக்கு என்ன அப்படின்னா, இந்த தயாரிப்பாளர் தனஞ்சயன் சார் 2 பேருமே படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பவிஷ் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படியும் காலங்கள் இல்லை. அந்த அளவுக்கு பவிஷ் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது லைஃப் லாங் தொடரணும். இந்த இயக்குனருக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளருக்கு வெற்றி வேணும். நிறைய நான் கூட படம் பண்ணுவேங்க. கூப்பிட்டு ஒரு படம் கொடுங்க, நான் கூட பண்ணுவேன். எல்லாம் வெளியில் போனோம், வாங்க யூசுப் பாய், வாங்க யூசுப் பாய்ங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாங்கிற பேர் போயிடும் போல் இருக்குது. நீங்கள் நல்லா வரணும், நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் இன்றைக்கே லாபம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. கிடைச்சிச்சா என்னன்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட எல்லா வியாபாரங்களும் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஆரோக்கியமான ஒரு சினிமா நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம்.